பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தை 9. ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நற்கருணை நாதருடைய பக்தர்களே, ஒவ்வொரு நாளும் கடவுள் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து என் ஆண்டவர் எனக்கு ஏதாவது ஒரு காரியங்களை செய்ய மாட்டாரா என்று சொல்லி அவரிடம் கையேந்தி நிற்கக்கூடிய உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கும்படியாகவும், உங்களுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அவர் அதிகரிக்கும்படியாகவும் உங்களுக்காக நான் மன்றாடுகின்றேன். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளாக இருக்கலாம், நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையிலே ஒரு தெளிவு கிடைக்க வேண்டிய ஒரு செயலாக இருக்கலாம், குடும்ப சமாதானமாக இருக்கலாம், குடும்ப பிளவுகளில் இருந்து குடும்பம் ஒன்றாக சேர்ந்து கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் சந்தோஷமாக வாழக்கூடிய காரியமாக இருக்கலாம். இவை அனைத்திலுமே ஆண்டவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாராக. கடவுளிடம் மட்டுமே ஜெபித்து பாருங்கள். உங்களுடைய இதயத்தில் எந்த ஒரு பொல்லாப்பும் இல்லாதபடி, கசப்பு இல்லாதபடி, பாவ சிந்தைகள் இல்லாதபடி பரிசுத்த உள்ளத்தோடு அவரை தேடி வந்து ஜெபித்து பாருங்கள். அவர் உண்மையிலே உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். அன்பார்ந்தவர்களே, யாரை நம்பினால் மீட்பு பெற முடியும்? யாரை நாம் உள்ளூர நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரும் என்பதை இந்த நாளிலே நாம் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் திருத்தூதர் பணிகள் 4:12 வாசித்து பாருங்கள். இவரால் அன்றி வேறு எவராலும் நமக்கு மீட்பு கிடையாது. விண்ணகத்தின் கீழ் மண்ணகத்தின் மேல் நாம் மீட்பு பெறும் பொருட்டு ஒரே ஒரு பெயர் தான் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே இந்த நாளிலே நற்கருணையில் உயிரோடு இருக்கக்கூடிய அவரை தேடி வந்திருக்கிறீர்கள். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு கூட இருந்து உங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாகவும், உங்களுடைய நம்பிக்கையிலே உங்களுடைய விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்திருக்கும்படியாகவும் உங்களுக்கு உதவி செய்வாராக. அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு அறிக்கையிட வேண்டும். பெயர் கிறிஸ்தவர்களாக அல்ல. நீங்கள் நினைக்கலாம், அதுதான் பிள்ளைகளோடு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போறேனே, அது மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி நினைக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போகிறவர்கள் எல்லோருமே கிறிஸ்தவர்கள் கிடையாது. நீங்கள் மனம் திருந்த வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் கடவுளை தேட வேண்டும், ஒவ்வொரு நொடியும் அவரை தேட வேண்டும், ஒவ்வொரு நிமிடமும் அவரோடு இணைந்திருக்க வேண்டும். நீங்கள் அவரோடு கூட இருக்கும் பொழுதுதான் இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்திருக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்க வேண்டுமே என்றால் நீங்கள் இந்த உலகத்திலே இயேசுவோடு இருக்க வேண்டும், அவரை தேடக்கூடியவர்களாக மாற வேண்டும். இயேசுவை உங்களுடைய குடும்பத்தில் அறிக்கையிட்டு இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே அநேக தாய்மார்களும் தகப்பன்மார்களும் என்னோடு தொடர்பு கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? என்னுடைய பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்பது இல்லை. 24 மணி நேரமும் மொபைலை வைத்துக் கொண்டு அதை விளையாடி கொண்டு அதில் ரீலை பார்த்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பைக் வாங்க வேண்டும் என்று சண்டை போடுகிறார்கள், கார் வேண்டும் என்று சொல்லி வேலை பார்க்காமலே சண்டை சச்சரவுகளோடு குடும்பம் இருக்கின்றது. குடி வெறிக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். இந்த நாட்களில் போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். நான் என்ன செய்ய முடியும் என்று கதறக்கூடிய தாய் தகப்பனை நான் பார்த்து இருக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இதற்கு காரணம் யார் தெரியுமாம்? நீங்கள் தான். இயேசுவை அறிந்த நீங்கள் இயேசுவை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கவில்லை. நீங்கள் குடும்ப ஜெபம் ஜெபித்தது கிடையாது. பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு உங்களுடைய பெயருக்காகவும் புகழுக்காகவும் கோயிலுக்கு சென்று கொண்டு நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தபடியினால் உங்களுடைய பிள்ளைகள் சாத்தானின் உருவமாக உங்களோடு கூட இருப்பதை பார்க்க முடிகின்றது. எனவே நீங்கள் மீட்பு பெற வேண்டுமே என்றால் இந்த நாள் முதல் முழங்கால் படியிட்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் பாதுகாப்புக்காகவும் ஜெபியுங்கள். அவர்கள் பாவத்திலிருந்து வெளியிலே வர வேண்டும் என்று சொல்லி நற்கருணை நாதரிடம் நீங்கள் மன்றாடுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரும். யோவான் 14:6 சொல்லப்பட்டு இருக்கிறது, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவது இல்லை. இயேசு என்கின்ற இரட்சகர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அவர் வழியாகத்தான் நாம் தந்தையிடம் போக முடியும். அவர் வழியாக
வழியாகத்தான் நம் தந்தை கடவுளை தரிசிக்க முடியும். அவர் வழியாகத்தான் நாம் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இயேசு அன்பு உள்ளவராக இருக்கின்றார், எல்லோரையும் நேசிக்கின்றார், எல்லோரும் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார், எல்லோரும் இந்த உலகத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த உலகத்தில் கடந்து வந்து பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார், சாபமானார். எனவேதான் யோவான் 15:5 வாசித்து பாருங்கள். என்னை பிரிந்து உங்களால் எதையும் செய்ய முடியாது. வித்தவுட் மீ யூ cannot do anything. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், என்னை விட்டு நீ பிரிந்து போய்விட்டாய் அல்லவா, இந்த நாளிலே மனம் திரும்பி என்னிடம் வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பொறுப்பெடுத்துக் கொள்வேன், நான் உன்னை வாழ வைப்பேன், உன்னோடு கூட இருப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். ஏனென்றால் எசாயா 52:3 வாசித்து பாருங்கள். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் உங்களையே விற்றுவிட்டீர்கள் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் மீட்படைய வேண்டும் என்று சொல்லி அவர் உங்களை தேடி வந்திருக்கின்றார். எனவே இந்த நாளிலே நீங்கள் எப்பொழுதும் கடவுளோடு கூட இருக்கவும், கடவுள் உங்களுடைய கரங்களை பிடித்து நடக்கவும், நீங்கள் அவரோடு ஒப்புரவாக வேண்டும், உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு வாழ வேண்டும், நீங்கள் அவரோடு இணைந்து இருக்க வேண்டும். உற்சாகத்தின் ஆவியை பெற்று வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள முடியும். 1 யோவான் 1:7 வார்த்தை வாசித்து பாருங்கள். இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தில் இருந்தும் நமக்கு விடுதலையை கொடுக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தம் உங்களையும் என்னையும் மீட்கக்கூடிய இரத்தமாக இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை முறை நமக்கு ஒரு வாழ்க்கை முறையை, ஒழுக்க முறையை கற்றுத் தருகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடும் என்னோடும் கூட இருப்பதை நாம் இந்த நாளிலே உணர முடியும் பிரியமானவர்களே. எனவே தான் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவரை உள்ளூர நம்பி இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய வேளையிலே நாம் மீட்பு பெறுவோம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களையும் இயேசுவிடம் அழைத்து செல்ல முடியும். அவர்களும் மீட்பு அடைந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து இருப்பார்கள். எனவே இயேசு மட்டும்தான் நமக்கு மீட்பை கொடுக்க முடியும். அவரை உள்ளூர நம்பினால்தான் நாம் மீட்பு பெற முடியும். எனவே கண்களை மூடி நமது நடுவில் இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் சில மணி துளிகள் உற்சாகமாக நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதிலே நிறைவான ஆசீர்வாதத்தையும் ஆற்றலையும் தருவதற்காக நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர். உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களை நாடி வந்திருக்கின்றீர். இயேசுவே, நாங்கள் ஒரு நாள் உம்மை விட்டு பிரிந்து விடாதபடி வாழவும், உம்மோடு கூட இருக்கவும் எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே வெற்றியை கொடுப்பீராக. இதுவரை எங்களுடைய பிள்ளைகளுக்குமே அறிவிக்காமல் இருந்திருக்கின்றோம். மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து இருக்கின்றோம். தூய்மையற்ற உதடுகளை கொண்டவர்களாக இருக்கின்றோம். பாவம் நிறைந்த உள்ளத்தோடு இந்த உலகத்தில் அலைந்து திரிந்திருந்து இருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. உமது கல்வாரி ரத்தம், உமது மாசு மறுவற்ற ரத்தம், உமது பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவுவதாக. நாங்கள் கழுவப்படும் பொழுது உண்மையிலே இன்னும் அதிகமாக நாங்கள் உம்மை தேடக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். ஆண்டவரே, உம்மால் அன்றி வேறு எவராலும் எங்களுக்கு மீட்பு கிடையாது என்பதை உணர்கின்றோம். அதே மீட்பை எங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளவும், என்னுடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாக வாழக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை கொடுப்பீராக. நீர் சமாதானத்தை அருளக்கூடிய தெய்வம் அல்லவா? குடும்பங்களில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பீராக. நோய்வாய்ப்பட்டு மன நிம்மதியை இழந்து தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஐயோ, நோய்வாய்ப்பட்டு விட்டேனே, எவ்வளவோ முறை என் ஆண்டவர் என்னை கண்டித்து தண்டித்து திருத்தக்கூடிய வேளையிலே நான் ஆண்டவரோடு இல்லாமல் இந்த உலகத்தில் இன்னும் மனம் போன வாழ்க்கையில் வாழ்கிறேனே என்கின்ற எண்ணத்தோடு இருக்கலாம். அன்பார்ந்த இயேசு சுவாமி ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும். அவருடைய பலவீனங்களை எடுத்து மாற்றும், குற்ற உணர்வுகளை எடுத்து மாற்றும், உறுதி தரும் ஆவியை கொடுத்திட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும்.
எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வரே மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.